ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கான சத்து மாவு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கழுவி காய வைக்கணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதில் வந்து 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து கழுவி காய வைக்கிறேன். அதே மாதிரி 1/2 கப்பு பச்சைப்பயிறு, 1/2 கப் கருப்பு உளுந்து. இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது இருந்ததுனால நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா கொள்ளு 1/4 கப் எடுத்திருக்கேன். இது கம்பு சிறுதானியம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சேர்த்து ட்ரை பண்ணேன், அதனால் 1/4 கப் மட்டும் இதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சோளம், இது 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா வரகரிசி, இது 1/4 கப் எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம அலசி ஃபஸ்ட்டே நைட்டே காய வைக்க வேண்டியது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இது மறுநாள் மார்னிங் நான் மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கழுவி வச்சதை ஒன்றா எடுத்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு கம்பு வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பு சிறுதானியெல்லாம் வந்து நல்லா பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வரும். எனக்கே ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு இது வந்து. அப்புறமா கருப்பு உளுந்து, அதே மாதிரி எல்லாமே ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்புறம் ஸ்மெல்லுமே வரும் ஒவ்வொரு இதுக்கும். அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ கொள்ளு, அதுக்கப்புறமா சோளம், அப்புறமா பாசிப்பருப்பு, எதுவுமே கறியை விட்டுறக்கூடாது. இப்படி கறியை விட்டு லைட்டாக கரிஞ்சாலுமே அந்த 1-2 பீஸை மட்டும் எடுத்துருங்க. டேஸ்ட் ஏன்னா கண்டிப்பாக மாறிடும். ஓரளவு ஸ்மெல் வந்த பிறகு எடுத்துட்டோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். அரிசி மட்டும் நல்லா பொரிஞ்சு வரும். பொரி மாதிரி பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். அதை இதில் பார்த்திங்கன்னா தெரியும், செலவு இது மட்டும் பொரி மாதிரி வந்துருச்சு. ஆனால் எல்லா அரிசியுமே அந்த மாதிரி வர்ற வரைக்கும் வச்சோம்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது வந்து வரகரிசி லாஸ்ட்டாக. இதுவுமே பாப்கார்ன் மாதிரி லைட்டாக பொரிஞ்சு தான் வந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலில் நான் 1/4 கப் எடுத்திருந்தேன். அதை வந்து அலச வேண்டிய தேவையில்லை, அதனால் ஃபஸ்ட்டு அதை வறுத்து மட்டும் எடுத்து தட்டி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸு, இதெல்லாம் நான் சும்மா குத்துமதிப்பாக தான் போட்டேன், எந்த அளவும் வச்சு போடலை. அப்புறமா கொஞ்சம் பிஸ்தா. நீங்கள் ஏலக்காய் இருந்துச்சுன்னா அதையுமே ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஏலக்காய் சேர்க்கும்போது அதையுமே வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதனால் ஆறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். இப்போ இதை பாதியாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கிட்டேன். இது நம்ம எப்படி பண்ணணுன்னா 1/2 ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கிட்டு அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி வச்சு அதை நல்லா கட்டியாகிற வரைக்கும் சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நமக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரையோ இல்லைனா உப்போ சேர்த்து கொடுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக அது குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நான் இது வந்து 10 மந்த்துக்கு அப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது வரைக்கும் அந்த அரிசி, அது பொட்டுக்கடலை, அது மட்டும்தான் வறுத்து கொடுத்துட்ருந்தோம். அதுவும் இப்போ என் பையனுக்கு 15 மந்த் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நான் சிறுதானியம் சேர்த்துருக்கேன். சிறுதானியத்தில் தோசை, இட்லி அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டான். அதனால் நான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். இப்படி கடைசியாக நம்ம பவுடர் பண்ணதுக்கப்புறம் ஆறுனதும் இந்த மாதிரி சேர்த்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.